ஹாய் டியர்ஸ், பேபி மாஸ் வேர்ல்டில் இன்றைக்கி காடை தந்தூரியும் சிக்கன் தந்தூரியும் வீட்டிலையே ஈஸியாக கடையில் வாங்குறத விட டேஸ்ட்டாக நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம காடை வாங்கிடலாம். சிக்கன் ஆல்ரெடி வாங்கி வச்சாச்சு. காடைன்னு பார்த்திங்கன்னா ஒரு மினி சைஸ் பிராய்லர் கோழி மாதிரி எனக்கு ஒரு முழு கோழி சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். இப்போ எனக்கு 2 காடை தேவை. நான் 2 காடை செலக்ட் பண்ணி வாங்கிக்கிறேன். செலக்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. கையோடு க்ளீன் பண்ணி வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா தந்தூரி சிக்கன் மசாலா, தயிர், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே லெமன், அப்புறம் பட்டர், கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் லெமனை புழிஞ்சிக்கலாம். இந்த லெமன் பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதோட சிக்கனை நல்லா சாஃப்டாகவும் வச்சுருக்கோம். லெமன் புழிஞ்சு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுறணும். நான் பார்த்திங்கன்னா 5 பீஸ் இருக்க மாதிரி சிக்கன் வாங்கியிருக்கேன். அதில் 3 லெக் பீஸு. இதுக்கு எனக்கு ஒரு முழு லெமன் தேவைப்படுது. இன்னொரு பாதி லெமனையும் புழிஞ்சு விட்டுறலாம். இது நல்லா செட் ஆகணும். ஒரு 15 நிமிஷம் ஊறணும். அடுத்து நம்ம காடையிலையும் இதே மாதிரி லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் 2 காடை க்ளீன் பண்ணி வாங்கியிருக்கேன். இதுலேயும் லெமனை புழிஞ்சிக்கலாம். நான் வாங்கியிருக்க காடைக்கு பெரிய சைஸ் லெமனில் பாதி லெமன் எனக்கு போதும். அடிக்கடி நாங்கள் சிக்கனை தான் தந்தூரி போட்டு சாப்பிடுவோம். சரி, காடையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் இந்த டைம் காடை வாங்கியாச்சு. அடுத்து இந்த மாதிரி சிக்கன் பீஸு காடை எல்லாமே சதை அதிகமாக இருக்கிற இடங்களெல்லாம் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ நம்ம சிக்கன் பீஸ் எல்லாமே இந்த மாதிரி கீறிக்கலாம். காடையே எடுத்து நம்ம அங்கங்கே கீரல் போட்டுக்கலாம். இதே மாதிரி 2 காடையுமே எடுத்து சதை இருக்க பகுதிகளெல்லாம் சின்ன சின்னதாக கீறி விட்டுக்கலாம். இந்த காடை தந்தூரி செய்கிறதுக்கு நல்லா சதையாக இருக்கிற மாதிரி காடை, அதாவது இருக்கிறதுலே பெரிய சைஸ் காடையாக செலக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நான் இந்த காடையில் சென்டராக கட் பண்ணுறேன். சென்டராக கட் பண்ணி நல்லா விரித்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தந்தூரி செய்ய நல்லா ஈஸியாக இருக்கும். 2 காடையுமே சென்டராக கட் பண்ணி நல்லா விரித்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கடுத்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். அது வரைக்கும் இந்த காடை லெமன் ஜூஸ்லேயே ஊறிட்டுருக்கட்டும். இந்த மாதிரி விரித்து அழகாக நம்ம பாத்திரத்தில் படுக்க வச்சிடலாம் 2 காடையையும். இப்போ இந்த சிக்கன் பீஸ் காடை 2லேயுமே மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிரட்டி வச்சிடலாம். இப்போ தந்தூரி மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் எவரெஸ்ட் தந்தூரி சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். ஆல்ரெடி யூஸ் பண்ணது போக மீதி இருந்த மசாலா எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது கூட நான் தயிர் 2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எனக்கு இவ்வளோ தேவைப்படாது. நான் 2 ஸ்பூன் தான் எடுக்க போகிறேன். இப்போ இது கூட எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். எண்ணெய் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா, அப்போ தான் நம்மளோட சிக்கன் ட்ரையாக இருக்காது, வரன்னு இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதனால தான் நான் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன்லேயும் காடையிலையும் நம்ம இதை தடவி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிக்கனில் தடவிக்கலாம். ஒரு லெக் பீஸ் எடுத்துட்டேன். இப்போ இது ஃபுல்லாக மசாலா தடவ போகிறேன்.
சிக்கன் பீசஸ் எல்லாத்துக்குமே மசாலா தடவியாச்சு. அடுத்து இப்போது காடைக்கும் நம்ம மசாலா தடவிக்கலாம். இந்த மசாலா அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் சிக்கன் நம்ம சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவும் ஸ்பைசியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கறிக்குள்ளே எல்லாம் நல்லா மசாலா இறங்கியிருக்கும். 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தொட்டி தேவை. இது என்ன தொட்டின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பூச்செடி வைக்கிறதுக்கு வாங்குகிற தொட்டி தான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தொட்டி வெறும் 100 ரூபாய்க்கு தான் நாங்கள் வாங்கினோம். அடுத்து பார்த்திங்கன்னா சார்கோல். இது பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு வாங்கினாலே போதும். நீங்கள் 3 டைம் தந்தூரி செஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே இந்த தொட்டியில் அடுக்கிடலாம். ஃபஸ்ட்டு பெரிய பீசஸ் எல்லாமே உடச்சி வச்சிடுறேன் தொட்டிக்குள்ளே. அப்புறம் கடைசியாக மீதி இருக்கிற அந்த சின்ன பீசஸ் அப்புறம் அந்த தூள் எல்லாமே இந்த கேப் இருக்கிற இடத்துல நம்ம போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். வீட்டிலையே ஈஸியாக தந்தூரி செய்கிறதுக்கு எனக்கு தேவைப்படுற பொருள்னு பார்த்திங்கன்னா ஒரு தீப்பெட்டி, ஹேர் ட்ரையர், சீமெண்ணெய், இந்த மாதிரி ஒரு தொட்டி, அப்புறம் இந்த கறி துண்டுகள். இந்த ஹேர் ட்ரையர் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். வெறும் 250 ருபீஸ் தான். நான் தந்தூரி செய்கிறதுக்கு தான் இதை நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ ஒரு மூடி சீமெண்ணெய் எடுத்து எல்லா கறி துண்டுகள்லையும் படுற மாதிரி ஊற்றிடலாம். அடுத்து பற்ற வச்சு விட்டுறலாம். இப்போது சீமெண்ணெய் பட்டிருக்க இடத்துல எல்லாமே இந்த நெருப்பு பற்றிக்கும். இந்த கறி துண்டுகள் எல்லாத்துலேயுமே நெருப்பு பிடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தீ வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா சைடும் பரவி எரியும் நல்லா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நெருப்பு இந்த மாதிரி நல்லா பிடிச்சி புகை வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா ஹேர் ட்ரையர் எடுத்து நமக்கு ஆப்போசிட் சைடில், அதாவது நம்ம இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் ஹேர் ட்ரையரை நம்ம ஆன் பண்ணி விடணும். ஹேர் ட்ரையர் போடுறனால நமக்கு இந்த நெருப்பு எல்லாமே அணைஞ்சி கறித்துண்டு எல்லாமே நல்லா தணலாக மாறும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சேஃப்டியாக பண்ணணும். பக்கத்தில் தீ பிடிக்கிற மாதிரி எந்த பொருளும் இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும். நம்மளோட அலட்சியம் நமக்கு ஆபத்தாக வந்துடக்கூடாது. பக்கத்தில் துணி, பேப்பர் இந்த மாதிரிலாம் இருந்தால் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. சாப்பிட்றத விட நம்மளோட சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். நான் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி தான் இப்போது இது பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் ஹேர் ட்ரையர் இல்லைன்னா நம்ம விசிறியோ இல்லை வேறு ஏதோ ஒரு அட்டையோ வச்சு நம்ம வீசி காற்று வர வைக்கிற மாதிரி இருக்கும். இது என்ன கான்செப்ட்னால் நம்ம பழைய காலத்தில் விறகடுப்பில் விறகு பிடிக்கிறதுக்காக நம்ம ஊதாங்குழல் வச்சு ஊதுவோம். அதே கான்செப்ட் தான். இப்போ நெருப்பெல்லாம் அணைஞ்சி கறியெல்லாம் நல்லா தீப்பிடிச்சி நல்லா தணலாக இருக்குது. பெரிய பெரிய விறகெல்லாம் எரித்து அதோட தணல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தணல் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இது மேலே ஒரு கிரில் கம்பி வைக்க போகிறோம். இந்த கிரில் கம்பி பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா செலவுலேயே நமக்கு இந்த ஹார்ட்வேர் ஷாப்லலாம் நமக்கு கிடைக்கும். இதுவும் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். இப்போ இந்த கிரில் கம்பியை இந்த தொட்டி மேலே வச்சாச்சு. நல்லா சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த தொட்டி ஒரு 100, கறித்துண்டுகள் ஒரு 50, இந்த கிரில் கம்பி ஒரு 100, மொத்தம் 250 ரூபா தான். இதெல்லாம் ஒன் டைம் பர்ச்சேஸ் தான். ஒரு டைம் வாங்கினா போதும், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம்.
ஓகே, இப்போ இந்த சிக்கனும் காடையும் நல்லா ஊறி தந்தூரி ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இது தந்தூரி போடுறதுக்கு நமக்கு பட்டர் தேவைப்படும். பட்டரை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். தந்தூரி போடுறதுக்கு ஃபஸ்ட்டு காடையை தான் தூக்கலான் இருக்கேன். இப்போது நான் காடையை தூக்கி அந்த கிரில் கம்பி மேலே வைக்க போகிறேன். காடை வைக்கும்போது நல்லா விரித்து விட்டுக்கணும். அப்போ தான் நெருப்போட தணல் எல்லா சைடும் பட்டு நல்லா ஈவனாக வெந்திருக்கும். அடுத்து ஒரு லெக் பீஸை தூக்கிடலாம். லெக் பீஸையும் காடை பக்கத்தில் வச்சிடலாம். ஒரு டைமில் 4 பீஸ் வரைக்கும் நான் அந்த கிரில் கம்பியில் வச்சு தந்தூரி போட போகிறேன். இன்னும் நிறைய இடம் இருக்குது, ஆனால் வைக்கலாம். அப்படி வச்சோன்னா நமக்கு அதை பெரட்டி போடுறதுக்கு நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்காது. ஒரு 4 பீஸ் மட்டும் வச்சோன்னா நமக்கு நல்லா மாற்றி மாற்றி வேகாத இடங்கள்லாம் பெரட்டி போட்டு நம்ம வேகிற மாதிரி பண்ணிக்கலாம். அதனால் இப்போ நான் காடையும் மீதி 3 சிக்கன் பீஸ் வச்சு தந்தூரி போட போகிறேன். நம்ம இந்த சிக்கன் பீசஸ்லாம் க்ரில்லில் அடுக்குனதுமே ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம திருப்பி போடணும். ஏன்னா அந்த நெருப்பு தணலோட ஹீட்டு வந்து ஹையாக இருக்கும், ஹையான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். போக போக அந்த நெருப்பு தணலோட ஹீட்டு வந்து குறைஞ்சிரும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் பெரட்டி போடுற மாதிரி இருக்கும். இப்போ வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திருப்பி போட போகிறேன். ஓகே, இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பீஸ் மட்டும் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். நெருப்பு தணல் ஹீட் அதிகமாக இருந்தனால லைட்டாக கருகிடுச்சு. இப்போ அடுத்த பீஸ் திருப்பிடலாம். இந்த லெக் பீஸை நான் திருப்புறேன் பாருங்கள். ஓகே, இது நல்லாயிருக்கு. இது கருகலை, இது நல்லா வந்திருக்கு. இது மாதிரி நம்ம எல்லா பீசஸுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். காடை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹீட்டு தாங்காது. அது பார்த்திங்கன்னா சென்டராக நம்ம வைக்க வேண்டியதில்லை, ஓரமாக கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா வந்து கருகிரும். எல்லா பீசஸுமே இப்போ திருப்பியாச்சு. திருப்பி போட்ட பகுதிகளில் எல்லாமே நான் பட்டர் தடவ போகிறேன். இந்த பட்டர் தடவுறனால நமக்கு சிக்கன் வந்து ட்ரையாக இருக்காது, வரன்னு இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது பட்டருக்கு பதிலாக நீங்கள் வேறு எண்ணெயோ அந்த மாதிரிலாம் ஊற்ற முடியாது, டைரெக்டாக உள்ளே நெருப்புக்குள்ளே போய் விழுந்துடும். அதனால் இப்போ நான் லைட்டாக பட்டர் தடவிடுறேன் எல்லா சிக்கன் பீஸ் அப்புறம் அந்த காடை எல்லாத்துக்குமே. பட்டர் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். பட்டர் தடவுனதுமே உங்களுக்கு புகை வர ஆரம்பிக்கும், பயந்துடாதீங்க. அதனால் ஒன்றும் ஆகாது, புகை ஸ்மெல்லாம் வராது, சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும்.
அணையிற மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி நம்ம தீ மூட்டிக்கலாம். எல்லா பீசஸுமே நல்லா வெந்துருச்சு. காடையை ஒரு ஓரமாக கொண்டு போய்க்கலாம், ஏன்னா ரொம்ப கருகிரும். இந்த மாதிரி நம்ம காடை, கௌதாரி என்னென்ன இறைச்சி இருக்கோ எல்லாமே நம்ம தந்தூரி செஞ்சு சாப்பிட்லாம். பழைய காலத்துலலாம் அப்படியே சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அந்த கான்செப்ட் தான் இது. நம்ம என்ன கொஞ்சம் மசாலா சேர்த்துருக்கோம். மசாலா சேர்க்காமல் சும்மா சுட்டும் சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்றதுக்கு நம்மலாம் இப்போ விரும்புறதில்ல, அருவருப்பாக ஃபீல் பண்ணுறோம். எங்கள் வீட்டில் இவன் ஷேடோ பார்த்திங்கன்னா சிக்கன் செய்ய ஆரம்பித்ததுமே நமக்கு கிடைக்குமா கொடுப்பாங்களான்னு சோகமாக பக்கத்துலேயே படுத்து கிடக்குறான். சிக்கன் வாசனையை மோப்ப முடிச்சுட்டு நமக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போது சிக்கன் தந்தூரியும் காடை தந்தூரியும் ரெடியாக போகுது. ஃபஸ்ட்டு காடை தந்தூரி தான் ரெடி ஆகும், ஏன்னா காடை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது, சிக்கன் வேகிறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும். இப்போ காடை வெந்துருச்சு, நான் ஒரு ஓரமாக தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு காடையை தான் நம்ம பிளேட்டுக்கு எடுக்க போகிறோம். இந்த காடையில் பார்த்திங்கன்னா பெருசாக சதையெல்லாம் இருக்காது, அதோட எலும்பு தான் ரொம்ப டேஸ்ட்டு. அது சுற்றுக்கனால இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் சிக்கனாக காடையான்னு பார்த்தா தந்தூரிக்கு சிக்கன் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். காடை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணது தான் இது. என்ன எல்லாருக்கும் பார்த்தாலே சாப்பிடும் போல் தோணுதா? எங்களுக்கும் அப்படி தான் தோணிகிட்டு இருந்துச்சு. சரி, எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு நாங்களாம் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் நம்மளே செஞ்சு சூடாக சாப்பிட்ற சுகம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. நம்ம கடையில் ஆறி போனதை வாங்கி சாப்பிட்றதெல்லாம் என்ன சும்மா. இப்படி நம்மளே செஞ்சு சூடாக சாப்பிட்டோன்னா இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ காடையை பிளேட்டுக்கு தூக்கியாச்சு. அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் மீதி இருக்கிற லெக் பீஸ், சிக்கன் பீஸ் எல்லாமே நம்ம எடுத்துடலாம். இப்போது வேகாத பக்கம் எல்லாமே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் பீஸ்லேயே பார்த்திங்கன்னா 2 சைடு மட்டும் வேக வைக்கக்கூடாது, 4 சைடாக நம்ம வேக வைக்கணும். காடை எடுத்ததுமே ஷேடோ ஆர்வமாக எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா காடை எடுத்துட்டாங்களே, நமக்கு இன்னும் தரலையே அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அப்புறம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக படுத்துட்டான். ஓகே, இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போது லெக் பீஸ் மட்டும் லைட்டாக வேகாத மாதிரி தோணுச்சு, அதனால் இப்படி நிமித்து வச்சிட்டேன். அங்கேயும் கொஞ்சம் வேகட்டும். எல்லா சைடும் ஈவனாக வெந்திருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் அவ்வளோ சீக்கிரம் கருகாது, ஏன்னா நெருப்போட தணல் எல்லாமே அடங்கியிருக்கும், ஹீட்டெல்லாம் குறைஞ்சிருக்கும், ஒரு மிதமான ஹீட்டாக தான் இருக்கும், அதனால் ரொம்ப கருகாது. ஓகே, இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நாங்கள் பொதுவாக இந்த சாட்டர்டே நைட்டு அப்படி இல்லைன்னா லீவ் டேஸில் நாங்கள் இந்த தந்தூரி செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இது பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் முடிகிறதுக்கு 12 மணி, அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு தூங்குறதுக்கு 1 மணிக்கு மேலே ஆயிரும். இது பண்ணுற வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக, என்டர்டெயின்மெண்ட்டாக, செம்ம ஹாப்பியாக இருக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது எனக்கு. அவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிடுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மிச்சம் வைக்க தோணவே தோணாது, திகட்டாது. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன்னு பார்த்திங்கன்னா மைனஸ் தான். மைனஸ் பார்த்திங்கன்னா ஒரு 80 ருபீஸ் தான் வரும். ஸோ இதுக்கு மொத்த செலவுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். நம்ம கடையில் ரொம்ப செலவு பண்ணி வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலையே நிறைய டைம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சிக்கன் மட்டும் வாங்கினா போதும், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம தந்தூரி போட்டுடலாம். ஓகே, இனிமேல் நீங்களும் வீட்டில் தந்தூரி செஞ்சு சூடாக சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Bye friends.